எல்லோருக்கும் வணக்கம். மே 1 வந்து நம்ம ஃபேமிலியில ஒரு ஃபங்ஷன் நடந்துச்சுது. அதுக்கு வீடியோ தான் இது. சர்ச்சில நடந்த ஃபங்ஷன் எல்லாமே, சர்ச்சில நடந்த அந்த சர்வீஸ் எல்லாமே தனியா நான் இன்னொரு வீடியோல போடுறேன். இது சர்ச்சில அந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்க என்னலாம் நடந்துச்சுது அப்படின்னும் பார்க்கலாம். 2007ல நான் பஹ்ரைனுக்கு வந்த டைம்ல, என்னை ஏர்போர்ட்ல "வணக்கம் அம்மா" அப்படின்னும், இளங்கோ அண்ணா என்னை வந்து வெல்கம் பண்ணாங்க. நான் வீட்டுக்கு வந்த உடனே, எங்க வீட்டுக்கு அடுத்த வீடு தான் அவங்க வீடு. அவங்க ஒய்ஃப் வந்து ராணி அக்கான்ட்டு "வெல்கம் டூ பஹ்ரைன்னும்" சொன்னாங்க. நான் பஹ்ரைனுக்கு வந்த டைம்ல ஃபஸ்ட்டுனும் தமிழ் வார்த்தை, அதாவது தமிழ் வார்த்தைன்னு கிடையாது, மொதனும் நான் கேட்ட வார்த்தைகள்னு சொல்லியாச்சுன்னா, அதுதான் அவங்க 2 பேர்ட்ட இருந்து தான். அவங்க 2 பேருக்கு 3 தங்கமான பசங்க உண்டு. அவங்க 3 பேருமே இன்னைக்கு வர எங்கள அவங்களுக்கு சொந்த மாமாவாட்டும், அத்தையாவும் தான் நினச்சிருக்கிறாங்க. அகில் அதிபன சொந்த கசின் பிரதரா தான் அவங்க இன்னைக்கு வர அவங்க நினச்சிருக்காங்க. அகில் அதிபனும் சேம் அதே மாதிரி தான். எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அதனால அகில் அதிபனுக்கு அந்த மாதிரி கசின் பிரதர்ஸ்னும் யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்ல. ஆனா, அவங்களுக்கு அந்த குறைய தீர்த்தது ஃபுல்லாவே அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும் தான். அவங்க வீட்ல 3வது பையன் அன்பு. அவனுக்கு இன்னைக்கு சர்ச்சில ஒரு 4 சேக்ரமெண்ட் வந்து கிடைச்சிச்சுது. அதுக்கு ஃபங்ஷன் தான் இன்னைக்கு. ஆர்சி சர்ச்சில ஒரு 7 சேக்ரமெண்ட் வந்து குடுப்பாங்க. அவனுக்கு அன்புன்னு சொல்கிற பேருக்கு இன்னைக்கு கேலிப் அப்படின்னும் அவனுக்கு பேப்டிசம் கொடுத்துட்டு, கன்ஃபெஷன், ஹோலி கம்யூனியன் எல்லாமே இன்னைக்கு அவனுக்கு கிடைச்சது. அதுக்கு இந்த கேலிப்னும் அழகாட்ட ஒரு கேக்கெல்லாம் வச்சு அந்த ஃபங்க்ஷன் தான் இது. எங்களுக்கு இந்த கேலிப்னும் நேம் வச்சு இது எல்லாமே நடந்தது ஃபுல்லாக விஜய்னும் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலி அதுவும் ஃப்ரெண்டோடையும் இன்னுமே அதையும் எனக்கு ஓன் பிரதர் அப்படின்னும் சொல்லிக்கலாம். நாங்கள் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாகவே நாங்கள் பழகலை. எல்லாருமே சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க மாதிரி தான் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழகுனது. வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போனோடனே ஒரு ட்ரெண்டிங் ஆட்டு ஒரு கேக் வந்து தாய்லாந்து கேக் ஒன்று இருந்துச்சு. அது எல்லாருக்கும் ஸ்டார்டர் ஆட்டு சாப்பிட்டுட்டு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ், மேங்கோ ஜூஸ் அப்படின்னும் 2 வெரைட்டி ஜூஸும் இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு அதை குடிச்சிட்டு அப்படியே இது வந்து அரபிக் ஃபுட்டு தான் இது. இங்கே அல் ரொமான்சியனும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கேருந்து வாங்கின ஃபுட்டு தான். மச்சிபோஸ், மண்டி அப்படின்னும் நிறைய வெரைட்டி ரைஸ், அப்புறம் டிக்கா அந்த மாதிரி. இதில் எல்லோ கலரில் இருக்கக்கூடியது பம்கின். நான் ஆக்சுவலி ஃபஸ்ட் அதை பப்பாயான்னு நினச்சிருந்தேன். ரைஸுக்கு மேலே கொஞ்சம் நூடுல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாட்டு இருந்துச்சு. இது மட்டன், சிக்கன் தனியாட்டு அதுவும் வாங்கியிருந்தது. இன்னுமே வந்து ஹுமோஸ், அப்புறம் சாலட், இது எல்லாமே அந்த கர்ட், டொமேட்டோ சட்னி, இது எல்லாமே ஒரே கோம்போல வரும். அதாவது நாங்கள் எல்லாருமே சேரும்போது எங்களுக்கு சாப்பாடு முக்கியம் கிடையாது. எல்லாரும் கூடணும், எல்லாரும் பயங்கரமாட்டு வாய் விட்டு சிரிக்கணும். அதுதான் எங்களுக்கு மெயின் எய்மாவே இருக்கும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா வயிறு வலிக்க எல்லாரும் சிரிக்கிறது. ஆனால் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது என்ன பேசணுன்னே தெரியாது. இது வந்து அன்புக்கு ஃப்ரெண்டு. அவனுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் காட் பிளஸ் கேலிப்னும். யாராவது நம்மளை காட் பிளஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்த மாதிரி இருக்கும்ல. இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கேக். அதில் மேங்கோ பல்ப் ஒரு லேயர் கொடுத்துட்டு மேங்கோ பீசஸும் குட்டி குட்டியாட்டு கட் பண்ணி மேலே வச்சுருந்துச்சு. ஸ்ட்ராபெரியும் இருந்தது. இன்னுமே சாக்லேட் கேக் தான் நம்ம கட் பண்ணது. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லோரும் சேர்ந்து ஒரு டெசர்ட்டும் சாப்பிட்டோம். நாங்கள் எல்லாருமே, அதாவது இங்கே லீவெல்லாம் வந்தாச்சுன்னா எல்லோரும் சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிட்றது. எங்கேயாச்சும் உடனே
ஏதாவது பிளான் பண்ணுறது, எங்கேயாவது போகிறது. அதாவது 2007லேருந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் எடுக்கிறது எல்லாமே ஒவ்வொரு இயர் போட்டு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி அதை பார்க்கும்போதுமே நமக்கு அழகான ஒரு கோல்டன் மெமரிஸ் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இதுவும் என்னைக்காவது ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது அழகான மெமரிஸாட்டு இருக்கும்ல. அதுக்காகவே இப்போ யூடியூப்பில் நான் போடுறனால அப்படியே நான் இதை வந்து போட்டுட்டேன். கடவுளுக்கு பெரிய தேங்க்ஸ் எல்லா கிஃப்ட்டும் நமக்கு தர்றதுக்கு. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் காலிப். தேங்க் யூ.